Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன என்றால் டாப் 5 ஹிடன் ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ். ஓகே, நம்ம பார்க்க போலாமா? இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் டிவைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபைண்ட் டிவைஸ்ங்கிறது என்றால் என்ன அப்படின்னா என்ன? அது ரொம்ப அருமையான ஒன்று. நம்ம மொபைலையே எல்லார் மொபைலையும் அது இருக்கு. ஸோ அதை நம்ம எல்லாருமே அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா மீன்ஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா நம்ம மொபைல் எங்காச்சும் காணா போயிடுச்சுன்னா, தொலைஞ்சு போயிடுச்சுன்னா, திரும்பி நம்ம அதை எப்படி ட்ராக் பண்ணுறது? ட்ராக் பண்ணி நம்மளோட டேட்டாவை எப்படி இருந்த இடத்துல ரிமோட்டில் டெலீட் பண்ணுறது? ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் தயவுசெய்து இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எப்படி இந்த ஃபைண்ட் டிவைஸ் ஆன் பண்ணுறதுன்னு. ஸோ நம்மளோட மொபைலில் நம்ம டேட்டாவை எரேஸ் பண்ணிக்கலாம் ரிமோட் வாய்ஸ்லேயும், அதே டைமில் ட்ராக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஆன் பண்ணுறது பார்க்கலாமா? ஓகே, வாங்க போகலாம். நம்ம மொபைலில் போய் நம்ம செட்டிங்கை டைப் பண்ணுங்கள். செட்டிங்கை டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகிறீங்க. செட்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுங்கள் பிளேனு டைப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கூகுள் ப்ளே ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து நம்ம பார்க்கலாம் ஃபைண்ட் டிவைஸ்னு பார்க்கலாம். ஓகே, அந்த ஃபைண்ட் டிவைஸை வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஸோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிவைஸை எங்கே போனாலும் நம்மளால் திருப்பி ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் திரும்பி நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் எல்லாருக்கும் இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து இதை பார்த்து பலன் அடைஞ்சுக்கிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேக்னிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்குறது நம்மளோட ஸ்க்ரீனை. ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். என்னோடய ஸ்க்ரீனில் வந்து நான் 3 டைம்ஸ் டேப் பண்ணுறேன். 1 2 3. ஸோ ஜூம் ஆயிடுது பார்த்தீங்களா? ஸோ இதை விட்டு நான் இதை நான் கொஞ்சம் ஜூமாக பார்க்க முடியும். ஓகே, இதை விட்டு நான் திரும்பி வெளியே ஆகணும்னா அதே மாதிரி 3 வாட்டி டைப் பண்ணணும். ஸோ டேப் பண்ணதுக்கப்புறம் வெளியாகிடுது. ஓகே, இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது? ஸோ அதை பார்க்கலாமா? ஸோ நம்ம வந்து அதே மாதிரி செட்டிங்குள்ளே போகிறோம். செட்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் பெரும்பாலும் இது வந்து அடிஷனல் செட்டிங்குள்ளே இருக்கும். ஸோ இது நம்ம டைரெக்டாகவே சர்ச் பண்ணலாம் இந்த நேமில் மேக்னிஃபிகேஷன்னு. ஸோ நீங்கள் மேக்னிஃபிகேஷன்னு சர்ச் பண்ணோட நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷனில் காட்டுது. ஸோ நம்ம அதில் இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வகையான செட்டிங் இருக்குது. ஒன்று ட்ரிபிள் டேப், அனதர் ஒன்று ஷார்ட்கட்டு. நம்ம இதில் நம்மளுக்கு தோதாப்பில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கேஸ்ட்டு. இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுது? நம்ம மொபைலில் இருந்து அப்படியே நம்ம லேப்டாப்க்கோ இல்லை நம்ம டிவிக்கோ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம உள்ள ஷேரிங் என்ன ஷேரிங் பண்ணிக்கலாம்? ஒரு ஃபோட்டோவோ ஒரு ஆல்பத்தோ நம்ம எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இது எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? சிம்பிள், ஜஸ்ட் அதே மாதிரி நம்ம செட்டிங்கை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, செட்டிங்கில் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ப்ளூடூத்தையும் வைஃபையும் ஆன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அது ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்குள்ளே போகிறோம். நம்ம பார்க்குள்ளே போனீங்கன்னா இந்த பார்க்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேஸ்ட்னு. ஸோ இந்த கேஸ்ட்டை நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் அண்டு நம்ம பிசி அல்லது லேப்டாப் கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து பல ஆப்ஷன் இருக்குது. ப்ரைவேட், ஹிடன் ப்ரைவேட்டு, கேஸ் வித் ஸ்க்ரீன் ஆஃப். இது வந்து நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷேரிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்ன? ஓகே, என்ன பார்க்க போகிறோம்? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறது எப்படி? ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. நம்மளோட ஸ்க்ரீனை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறது? ரொம்ப பேர்த்துக்கு இது வந்து ஒரு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இது எப்படி எனேபிள் பண்ணிக்கலாம்? அதே மாதிரி செட்டிங்குள்ளே போகிறோம். செட்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்று தேடுறோம்? நம்ம பட்டன்னு தேடுறோம். ஸோ இங்கே வந்து ஒன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மொபைலையும் ஒவ்வொரு பேரில் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தடில் இருக்கும். ஸோ காமனாக நம்ம தேட வேண்டியது என்னென்னா ஷார்ட்கட்ஸ். ஓகே, ஸோ நான் இங்கே ஷார்ட்கட்டை நான் அமுக்கினீங்கன்னா அங்கே உள்ள ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியது? நம்மளுக்கு தேவையானது டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ நம்ம டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணிட்டேன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4-5 ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம பண்ணலான்னு. ஸோ நான் இதில் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து சூஸ் பண்ணது என்னென்னா லாங் ப்ரெஸ் த ஹோம் ஸ்க்ரீன்னு. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியே போகிறீங்க. வெளியே போனதுக்கப்புறம் இது எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது? ஓகே, ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹோம் பட்டனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருது. ஸோ இதான் நம்ம வந்து நம்மளோட ஸ்க்ரீனை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ஒரு மெத்தட். ஓகே, நான் அடுத்தபடியாக காட்ட போகிறது என்னென்னா எப்படி நம்மளோட விண்டோவை ஸ்ப்ளிட் விண்டோவாக மாற்றுறது. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. எப்படி நம்மளோட விண்டோவை 2 விண்டோவாக ஆக்குறது, ரொம்ப யூஸ்ஃபுல். மேலேயும் படிச்சுக்கலாம், அதே டைமில் காப்பி பேஸ்டும் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி நம்ம செட்டிங்குள்ளே போகிறோம். செட்டிங்குள்ளே போனால் அதே மாதிரி ஷார்ட்கட் அல்லது பட்டன்ஸ் ஒவ்வொரு மொபைலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓப்பன் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகிறீங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கிளிக் பண்ண போகிறது என்னென்னா லாங் ப்ரெஸ் பட்டன். ஓகே, நான் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிறேன். ஸோ எக்ஸிட் ஆனால் லாங் ப்ரெஸ் பட்டன். ஓகே, பேக் பட்டன் தானே. நீங்கள் பேக் பட்டன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இங்கே எனக்கு வரலைன்னா ஏன்னா நான் என்னோட மொபைலை வந்து கேஸ்டிங் பண்ணிக்கிருக்கேன், அதனால் வரலை. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.